ஹாய் எவ்ரிவன், ஹோப் எல்லாரும் கார்த்திகை தீபம் ரொம்பவே அழகா செலிப்ரேட் பண்ணிருப்பீங்கன்னு, யார் வீட்ல எல்லாம் கொலக்கட்டை வச்சீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல எங்க வீட்ல செஞ்ச கொலக்கட்டை ரெசிபி தான் நான் ஷேர் பண்ண போறேன். அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் 1 கிலோ பச்சரிசியை 2 மணி நேரத்துக்கு ஊற வைங்க. 2 மணி நேரம் கழிச்சு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு நல்லா ஈரம் வாடுறதுக்காக இப்படி ஒரு டவல்ல போட்டு வைக்கலாம். ஈரம் கொஞ்சம் வாடினதுக்கு அப்புறமா அதை மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். மொத்தமா எல்லாம் சேர்த்து ஒரே டைம் அரைக்க முடியாது. இப்போ நம்ம 1 கிலோ அரிசியும் நல்லா பவுடர் பண்ணி வச்சிருக்கோம். அரைமுடி தேங்காயை துருவி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய கடாய் எடுத்து அதுல நம்ம திரிச்சு வச்சிருக்க அரிசி மாவை வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம புட்டு செய்யறதுக்கு மாவு எப்படி வறுப்போமோ அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப ட்ரையாவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் வெட்டாவும் இருக்கக்கூடாது, மீடியமா இருக்கணும். இப்போ நம்ம அரிசி மாவை இந்த மாதிரி நல்லா மீடியம் பக்குவத்துக்கு வறுத்து எடுத்தாச்சு. இனி அதை நம்ம ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இப்போ நம்ம அதே கடாயில ஒரு 100 கிராம் அளவுக்கு சிறுபைத்து பருப்பை வறுத்து எடுத்துக்க போறோம். நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா வறுக்கணும், கறியை விட்டுறக்கூடாது, கரிஞ்சு அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ நம்ம இதே வறுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசி மாவு கூட ஒன்னா சேர்த்துக்கலாம். இப்போ அதே கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா பொன் நிறமா வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காவையும் வறுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மிக்சர்ல இதையும் கலந்துக்கலாம். நெக்ஸ்ட் இதுல கொஞ்சமா சுக்கு அப்புறம் ஏலக்காய் ரெண்டையும் மிக்ஸி ஜார்ல போட்டு அடிச்சு இதுல சேர்த்துக்க போறோம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்துக்கணும். எல்லாம் ஒன்னோட ஒன்னா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ வெல்லம் சரியா இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினைச்சீங்கன்னா 1 கிலோ வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம 3/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கோம். ஒரு பெரிய செம்பு அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்க போறோம். இதுக்கு ஒரு கம்பி பதம்லாம் தேவையில்லை, வெல்லம் நல்லா கரைஞ்சாலே போதும். நம்ம எடுத்து வச்சிருக்க மிக்சர் இப்படி கையில உருட்டை பிடிச்சோம்னா உருண்டை ஃபார்ம் ஆகணும். அப்பதான் அது சரியான பதம்னு அர்த்தம். இப்போ கொஞ்சமா நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஓலைகள் எல்லாம் நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கணும். இந்த மாதிரி எங்க அம்மா முதல்ல இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போகலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மிக்சர்ல கொஞ்சம் கொஞ்சமா வெல்லத்தை சேர்த்து நல்லா பெனஞ்சு எடுத்துக்கலாம். எல்லா வெல்லத்தையும் ஒரேடியா சேர்த்துடக்கூடாது, அப்புறம் மாவு வந்து ரொம்ப காஞ்சி போன மாதிரி ஆயிரும். அதனால இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தான் நம்ம பெனையணும். இப்போ நம்ம ஒரு ஓலை எடுத்துக்கலாம். கொஞ்சம் மாவை அதுல இந்த மாதிரி ஷேப் பண்ணி நடுவுல வச்சிடலாம். இன்னொரு ஓலையும் எடுக்கணும். ரெண்டையும் சேர்த்து அப்புறம் நம்ம கட்டிக்கணும். இப்போ இதே மாதிரி இன்னொரு ஓலையும் எடுத்து அதை க்ளோஸ் பண்ணிட்டு ரெண்டையும் சேர்த்து கட்டிக்கலாம். இந்த மாதிரி நீங்க எல்லா ஓலைகள்லயும் நம்ம எடுத்து வச்சிருக்க மாவை அரேஞ்ச் பண்ணி கட்டி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்துட்டு அதுல ஓரளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் மிச்சம் இருக்க ஓலைகளையும் சேர்த்துட்டு அப்புறம் ஒரு சின்ன பவுல் செட் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஓலைகள் எல்லாம் ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சுக்கலாம். இதுல இப்படி எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம அடுப்புல ஏதோ ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட மூடி வச்சிடலாம். மோஸ்ட்லி 20 to 30 மினிட்ஸ்ல நம்ம கொழுக்கட்டைகள்லாம் நல்லாவே அவிஞ்சிடும். இப்போ 25 மினிட்ஸ் ஆகுது. நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம். நம்ம கொழுக்கட்டைகள் எல்லாமே ரொம்பவே சூப்பரா அவிஞ்சிருக்கு. கை பொறுக்கிற சூடு வந்தோன்னா நம்ம கொழுக்கட்டைகள் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஓலையில இருந்து எடுத்து வச்சுக்கலாம். இதை நீங்க 1 வீக் அளவுக்கு ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.